நண்பர்களுக்கு இன்றைய பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனையிலே விளக்கை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருவள்ளுவர் விளக்கை பற்றி சொல்லும்போது, எல்லா விளக்கும் விளக்கல்ல, ஆன்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. எங்கே பொய் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடமே விளக்கமாக தெரிகிறது என்று சொல்வார். பெரிய புராணத்தில் 3 அடியார்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தார்கள் என்று திருத்தொண்டர் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் கூறுகிறார். அதில் திருவத்தியூரிலே வாழ்ந்த அடியார் கலிய நாயனார், கணம்புள்ள நாயனார், திருவாரூரிலே வாழ்ந்த நமிநந்தி அடிகள், இவங்கெல்லாம் விளக்கேற்றி வழிபாடு செய்தவர். விளக்கை ஏற்றி வெளியினை அறிமின் என்று திருமந்திரத்திலே கூறுவார். அப்படி விளக்கை பற்றி நிறைய செய்திகள் திருமுறையிலே இருக்கின்றன. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி காண்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல் அக விளக்கது நமச்சிவாயவே. உண்மையிலேயே நமச்சிவாயம்தான் நமக்கு நல் அகமாக விளங்குகிறது. அகம்னா இந்த இடம் உள்ள, அகத்திலே விளக்காக இருப்பது நமச்சிவாயம். புறத்திலே விளக்கை ஏற்றி நாம் புற இருளை நீக்கினால் அகத்திலே இருக்கக்கூடிய சிவம் தானாக வெளிப்படும். மாலை நேரங்களிலே இல்லங்களிலே விளக்கேற்றும் போது இதுபோல மங்களகரமான திருமுறை பாடல்களை சொல்லி விளக்கேற்றினால் அந்த இடத்திலே மகாலட்சுமியினுடைய திருவருள் கிடைக்கும் என்று சொல்வார்கள். அப்பர் பெருமான் இடத்திலே சொல்லும்போது, மெய்யுள்ளே விளக்கை ஏற்றி வேண்டல உயரத் தூன்றி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன் உகவா வண்ணம் ஐவரை அகத்துள் வைத்தில் அவர்களே வலியசால செய்வதொன்று அறியமாட்டேன் திருப்புகழூர் ஊரநீரே என்று இந்த பஞ்ச புலன்களையும் சொல்கிறார். மெய், வாய், கண், மூக்கு என்ற 5 புலன்களும் இந்த சிவத்தை அறிவதற்கு தடையாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட அருமையான இந்த திருமுறை பாடல்களை விளக்கு என்ற தலைப்பில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நண்பர்கள் இதை கேட்டு தங்கள் கருத்துக்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.